வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது உறவுகள் என்கின்ற தலைப்பு. எந்த உறவுகள்? மனித உறவுகளா? இல்லை, மரத்தின் உறவுகள். மனித உறவுகள் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. மரத்தின் உறவுகளும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றால் அதை பற்றி நாம் இந்த பிரபஞ்சம் செய்திருக்கும் ஏற்பாட்டை சற்று விரிவாக சிந்திப்போம். மரம் நமக்கு உயிர்காற்று என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனை தருகிறது. பதிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கரியமில வாயுவை உறிஞ்சிக்கொண்டு இயற்கை சமன்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிலை. ஆனால் இந்த மனித உறவுகளைப் போல மரத்திற்கும் நிறைய உறவுகள். இந்த உறவுகளை பற்றி நாம் சிந்திக்கும் முன், இந்த மரம் எப்படி வந்தது? விதைதான் மூலம். இந்த விதையிலிருந்து திரும்ப விதையாக மாறும் வரை அதற்கு எத்தனை உறவுகள்? இந்த விதையிலிருந்து விதையாக மாறுவதற்கு அந்த உறவுகள் செய்யும் உதவிகள், உண்மையான உதவிகள். இது மரத்திற்கும் அந்த உறவுகளுக்கும் ஏற்பட்ட உறவா? இல்லை. இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு சக்தி நிலை. இந்த சக்தி நிலை செய்திருக்கும் மிகப்பெரிய ஏற்பாடு. ஒவ்வொரு ஏற்பாடும் மிக விந்தையாகத்தான் இருக்கும், வியப்பாக இருக்கும். இது கருத்துக்கு எட்டாத நிலை. இந்த கருத்துக்கு எட்டாத நிலை, இந்த நிலையினை எளிமையாக எப்படியெல்லாம் செய்திருக்கிறது இந்த மரத்தின் உறவுகள் வழியாக என்பதை பற்றி தான் இப்பொழுது சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். விதை முளைக்கிறது, பிரபஞ்சம் இதற்கு உதவி செய்கிறது. பஞ்சபூத அடிப்படையில் மண், நீர், நெருப்பு, வெப்பம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு இந்த பஞ்சபூத கூட்டிலே விதை முளைக்கிறது, மரமாகிறது. மரமாகி அது பருவம் எய்துகிறது. பருவம் எய்தவுடன் பிரபஞ்ச அமைப்பிலே அதனுடைய சந்ததிகள் தொடர வேண்டும். இதுதான் நியதி, நீதி, சட்டம், கட்டளை. இது இந்த உலகத்திலே வாழும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. மனிதர்களுக்கு மனித நிலையிலே அதனுடைய சந்ததி வாழ்வதற்கு, அதாவது அடுத்த சந்ததி வளர்வதற்கு உறவுகள் என்ற நிலையிலே திருமணம் என்ற ஏற்பாட்டை செய்கிறோம். இது ஒரு நிலை, இது ஒரு உறவு. ஆனால் மரங்கள் அது திருமணம் செய்து கொள்கிறதா? இல்லை. புனிதமான அந்த உறவை பிரபஞ்சம் வழிவகுக்கிறது. ஒரு மலர் இன்னொரு மலரை நாட வேண்டும். அதற்கு கால்கள் இல்லை, சிறகுகள் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் அதை சும்மா விடுவதில்லை. இந்த பிரபஞ்சத்திலே வாழும் உயிர்கள் அனைத்தும் எப்படி தன்னுடைய சந்ததியை பெருக்குகிறதோ அதுபோல நீயும் பெருக்க வேண்டும் என்று மரத்திற்கு ஒரு சட்டம் வகுத்து வைத்திருக்கிறது. அந்த சட்டத்தின் வழியாகத்தான் உறவுகளை அதோடு இணைக்கிறது. இந்த மலர் பருவம் எய்தவுடன் அடுத்த மலரை நாடி தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு சேர்க்கை நடைபெற வேண்டும். அந்த சேர்க்கைக்கு பிரபஞ்சம் ஒரு உறவை அனுப்புகிறது. அதுதான் வண்டுகள். இந்த வண்டுகள் அதற்கு தேவையை உணர்ந்து அங்கே பிரபஞ்சம் பசியை படைக்கிறது. அதற்கு உணவு ஒன்று திரவம். அந்த திரவத்தை தேன் என்ற நிலையிலே மலருக்கு அடியிலே வைத்து விடுகிறது. இந்த தேனை உறிஞ்சுவதற்கு வண்டிற்கு
நுண்குடல் என்று சொல்லக்கூடிய குடலை அங்கே அமைத்து தருகிறது. தேனை உறிஞ்சுவதற்கு பிரபஞ்சம் எவ்வளவு அழகான ஏற்பாடை செய்திருக்கிறது பாருங்கள். அதை தேனை உறிஞ்சுவதற்கு மட்டுமா? பிரபஞ்சம் அப்படி நினைக்கவில்லை. உனக்கென்று ஒரு உறவு இருக்கிறது, அதற்கு கால்கள் இல்லை, அதனுடைய சந்ததியை பெருக்க வேண்டும், அதற்கு நீதான் சரியான ஒரு ஆள், ஒரு திசை என்று எண்ணி அந்த வண்டினை படைத்து, அந்த வண்டிற்கு உணவாக தேனை படைத்து, அந்த தேனை மலரின் அடியிலே வைத்து, அந்த தேனை உறிஞ்சுவதற்கு நுண்குழல் என்ற ஒரு அருமையான உறுப்பினை படைத்து, மலர் மலர்ந்ததும் அங்கே சென்று அந்த தேனை உறிஞ்சுவதற்கு ஒரு ஏற்பாடை செய்து, மலர் அங்கே சென்று அமர்கிறது. வண்டு தேனை உறிஞ்சுகிறது. தேனை உறிஞ்சவுடன் அது சும்மா இருப்பதில்லை. அதற்கு கூலியாக பிரபஞ்சத்தின் ஏற்பாட்டின்படி அதனுடைய சந்ததியை பெருக்குவதற்கு அதனுடைய மகரந்தத்தை தன்னுடைய கால்களில் ஒட்டிக்கொள்கிறது. அந்த மகரந்தம் கூட ஒரு பிசுபிசுப்பான அமைப்பிலே ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த பிரபஞ்சம். காலிலே ஒட்டிக்கொண்டு தேனை உறிஞ்சிய வண்டு பறந்து சென்று வேறு மலர்களிலே அமர்கிறது. அதன் சுரகத்திலே இது சென்று சேர்க்கிறது. காலில்லாத இந்த மலருக்கு காலாக சென்று உதவுகிறது. சிறகில்லாத இந்த மலருக்கு சிறகாக மாறி இந்த வண்டு தன்னுடைய கைமாறாக கூலியாக தான் அருந்திய அந்த தேனிற்காக இந்த மலர், அதில் உள்ள மகரந்தம், அந்த மரத்தின் சந்ததி, அதை பரப்புவதற்கு முதல் விதையை தூவுகிறது. அதாவது ஒரு மலரிலிருந்து வேறு மலருக்கு மகரந்த சேர்க்கை ஏற்பாடு செய்கிறது பிரபஞ்ச அமைப்பிலே. எவ்வளவு பெரிய நிலை பாருங்கள். இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. இது ஒரு உறவு. உண்ட உணவிற்கு கைமாறாக, நன்றி கடனாக அவருடைய சந்ததியே பெருக்க ஏற்பாடு செய்வது எவ்வளவு பெரிய விந்தை. அது மட்டுமல்ல, இந்த தேன் சுமந்து செல்வது இதன் வயிற்றுக்கு மட்டுமல்ல, இன்னொரு மரத்தை உருவாக்கி இனி பிறக்கக்கூடிய அந்த வண்டுகளுக்கு, அந்த தேனீக்களுக்கு உணவினை தரக்கூடிய ஒரு மரத்தை உருவாக்குவதற்கு பிரபஞ்சம் ஏற்பாடு செய்த ஒரு முதல் உறவு இந்த, அதாவது முதல் உறவு என்று சொல்லக்கூடாது, எத்தனையோ உறவுகள் இருக்கிறது என்றாலும் மூலமான மூலத்தை உருவாக்குவதற்கு ஒரு மூலமான உறவு. சரி, இது முடிந்து விடுகிறது. மலரிலே மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு காய் வந்து விடுகிறது. அது கனியாகிறது. அதற்கு இடையிலே இன்னொரு உறவு வருகிறது. அந்த உறவு அந்த மரத்தின் உடலிலே தங்கி கூடி கட்டியிருக்கும் ஒரு உறவு, பறவைகள். அந்த பறவைகள் தன்னுடைய சந்ததியை பெருக்குவதற்கு கூடு கட்டி கொண்டு அங்கே வாழ்கிறது. அந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பறவைகள் தங்களுடைய சந்ததியை பெருக்குவதற்கு இடம் கொடுத்த அல்லது வீடு கட்டிக்கொள்ள அனுமதி அளித்த அந்த மரத்திற்கு நன்றிக்கடனாக ஒன்று செய்கிறது. அந்த மரத்திலே காய்க்கும் கனிகளை உண்கிறது. அந்த கனிகள், அதாவது மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு முடித்தவுடன் பிஞ்சு, காய், கனி ஆக மாறிவிடுகிறது. கனி எங்கும் தொங்குகிறது, காய்த்து குலுங்குகிறது. அந்த கனிகளை உண்கிறது. உண்ணும்போது அந்த விதைகள் எச்சமாக அந்த பறவைகளின் வயிற்றிலிருந்து வெளியேறுகிறது. இந்த இறகில்லாத இந்த கனிகளை அந்த மரத்தின் சந்ததிகளை பெருக்குவதற்கு விதைகளை பரப்புகிறது. மரம் என்ன செய்கிறது?
அந்த பறவைக்கு விதைகளை பரப்புவதற்கு சுவையான கனிகளை தருகிறது. ஆடடா, என்ன பிரபஞ்ச அமைப்பு! கனிகளை கொடுத்த கனிகளை மட்டுமா கொடுக்கிறது, தன் உடலிலே வீடு கட்ட அனுமதியும் கொடுத்த அந்த மரத்திற்கு பறவைகள் நன்றிக்கடன் செலுத்துகிறது. அந்த விதைகள் வயிற்றுக்குள் சென்றவுடன் முளைக்காமல் இருப்பதற்கு பிரபஞ்சம் ஏற்பாடு செய்கிறது. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒருங்கிணைப்பு! இது ஒரு உறவு. அது மட்டுமா, சில பறவைகள் நீங்கள் பார்த்திருக்கலாம், அந்த மரங்களின் பட்டைகளை உணவாக உட்கொள்ளும். சில புழுக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், அந்த புழுக்கள் அதன் இலைகளை உணவாக உட்கொள்கிறது. இதெல்லாம் அதற்கு உறவுகள். தன்னுடைய உடலை பல்வேறு நிலைகளிலே தானமாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மரங்கள் மனிதனுக்கு எப்படி உயிர்காற்றை தானமாக தருகிறதோ, எப்படி கரியமல வாயுவினை தன்வசம் படுத்திக் கொள்கிறதோ, அதுபோல இந்த உறவுகளை தன்னோடு இணைத்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, மரங்களின் இலைகள் வீழ்ந்து விடுகிறது. அந்த இலைகள் வீழ்ந்தவுடன் வேர்பகுதியிலே அந்த இலைகள் அங்கே நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், அந்த நுண்ணுயிர்கள் அந்த இலையை உண்கிறது, சிதைக்கிறது. அதுவும் அங்கே உறவாகிறது. தன்னுடைய இலையிலேயே அங்கே உணவாக கொடுக்கிறது அந்த மரம். அதற்கு நுண்ணுயிர்கள் என்ன செய்கிறது, தங்களுடைய உடலையே மாய்த்துக்கொண்டு வேரின் அடியிலேயே மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது. அந்த மண்ணோடு மண்ணாக கலந்த அந்த நுண்ணுயிர்கள் தாதுக்களையும் கனிமங்களையும் இந்த மரத்திற்கு வழங்குகிறது. ஒன்றோடு ஒன்று உறவாடி மகிழ்ந்து அந்த உறவிலே கலந்து எண்ணற்ற பறவைகளும் நுண்ணுயிர்களும் குருவிகளும் பறவைகளும் ஆந்தைகளும் கோட்டான்களும் வௌவால்களும் தேனீக்களும் வண்டுகளும் மனிதர்களும் அந்த மரத்திற்கு உறவாக மாறுகிறது. எனவே நண்பர்களே, நாம் ஒரு மரத்தை வெட்டும்போது அந்த மரத்தை மட்டும் வெட்டுவதில்லை, மாறாக இந்த மரத்தின் உறவுகளை வெட்டுகிறோம், இந்த உறவுகளை அழிக்கிறோம். பிரபஞ்ச சமன்பாட்டை சீர்குலைக்கிறோம். அந்த சீர்குலைப்பால் ஏற்படும் விளைவுகள்தான் இன்று நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பஞ்சபூத அழிவுகள். இதை மனத்தில் கொள்வோம். ஒரு மரத்தை வெட்டுவதனால் அந்த மரங்களின் உறவுகளை நாம் வெட்டுகிறோம். அந்த உறவுகளை வெட்டுவதனால் நம்மையே நாம் வெட்டிக்கொள்கிறோம். பிரபஞ்ச ஒழுங்கை சீர்குலைத்தால் பிரபஞ்சம் என்ன செய்யும்? அது நம்மை சீர்குலைக்கத்தானே செய்யும். நியூட்டனின் 3வது விதி இங்கே நிலை கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.